இந்த மாதிரி தெருவில் உள்ள உப்பு தண்ணி குழாக்கள்ல தண்ணி பிடிச்சது போக வேஸ்ட்டாக கீழே வந்து போய்கிட்டு இருக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தாங்க. இதை எளிமையாக நீங்களே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சைக்கிள் டியூப் அந்த மாதிரி கொஞ்சம் போல வெட்டி எடுத்துக்கோங்க. அதை அந்த குழாவை சுற்றி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ரப்பர் பேண்ட்ஸை வந்து அதை வராமல் இருக்கிறதுக்காக போட்டு விட்ருங்க. அந்த டியூப்பை வந்து சுற்றி வந்து வராமல் இருக்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரா உள்ள டியூப்பை வந்து வெட்டி வந்து விட்ருங்க கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி. அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு சின்ன வாட்டர் கேன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கீழ் பகுதி அந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த மேல் பகுதி மட்டும்தாங்க தேவை. அதை வந்து அப்படியே குழாக்குள்ள வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணி வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து நியூஸ் பேப்பரை கூட நீங்க தீயை வந்து பொருத்தி சுத்தி வந்து காமிச்சு விட்டீங்க அப்படின்னா இலைக்கு வந்து பிடிச்சிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹீட் கனை வச்சு கூட வந்து சுத்தி வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தி வந்து பாருங்க நல்லா வந்து பிடிச்சிக்கிறோங்க. ரப்பர் வச்சிருக்கனால வந்து அந்த கிரிப் வந்து அதுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இழுத்தாலும் வந்து வராது. அது போக தண்ணியும் லீக் ஆகாதுங்க, நல்லா சீல் ஆயிரும். இப்போ பாருங்க தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு குழா மாதிரி ரெடி ஆயிடுச்சா. இந்த மாதிரி தண்ணி பிடிச்சது போக நம்ம இந்த மாதிரி மூடியை வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடியே தொலைஞ்சாலும் இன்னொரு வாட்டர் கன் மூடியை வச்சு கூட வந்து மூடி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்களே பண்ணிடலாம். பாருங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகல. தண்ணியும் நம்ம பிடிச்சது போக இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தெருக்கொலாகள்ல இந்த மாதிரி கொலா இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.